அடக்கு ஒடுக்குமா போய் வணங்கணும்னு சொல்றாரு. எனக்கு அடக்கு ஒடுக்குனா என்னன்னே தெரியாதே. சரி சரி, தெரிஞ்ச வரலும் அடக்கத்தோடு போய் வணங்கலாம். மாமா அடக்கணும் அம்மா எடுத்தாங்க. இவளை கட்டிட்டு போனாங்கன்னு வச்சுக்க, வீடா குப்பு குப்புன்னு பாரு. என் மாளிகையார்களே திருமணம் நடந்து போச்சு. நீ ஒரு பெண்ணு தானே, அவனுக்கு 2 பெண்ணு வார்த்தை சொல்லி. நீங்க எதற்காக வந்திருக்கீங்க? ஒரு பொழுது உன்னுடைய மகன் என்னை விட்டு பிரிந்து வர மாட்டார். நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? ஆமா, என் மகன் இல்லாத எந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். உன் மகன் வந்தா நீங்க அழைச்சிட்டு போவீங்க. உன் மகன் என்னை விட்டு வர மாட்டாரு. ஆமா, பாக்கலாமா? பாக்கலாமா? என்னங்க பாத்துலாமா? பாருங்க, இந்த பெண்ணால முடியாது எதுவும் கிடையாது. இப்பொழுத பாரு, 1க்கு 2 கலகம் மூட்டி அப்பமுள்ள உறவையே நான் பிரிச்சு காட்டல. என் பேரு எனக்கு கேட்காம போனேன் சாமி. அப்பாடு 2 வார்த்தை பேசி வாடிதான் சொன்னேன். என்னங்க நான் போயிட்டு வணங்குறீங்க. அவரு வணங்கிட்டு என்ன தெரியுமா பண்ணாரு? அவரு என்ன செய்தாரு? அடியே மோகனா, உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? என் மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இங்க வந்தானாக்கா ஒரு நல்ல புத்திமதி சொல்லி என் அரண்மனைக்கு அனுப்பி வைக்க கூடாதா அப்படின்னு கேட்டாருங்க. அதுக்கு நான் சொன்னேன், இந்த உடலில் உயிரை பிரிந்தாலும் உங்க மகனை விட்டு ஒரு பொழுது பிரியாது அப்படின்னு சொன்னதுக்கு என்னை சாட்டை கொண்டு அடிச்சுட்டாருங்க. அது மட்டுமா, என் பிள்ளைக்கு பதில் நான் வரண்டி எங்கிட்ட வருங்கள். என் மனைவி என்றால் உங்களுக்கு என்ன முறையாகிறது? மருமகள் மருமகளை மகளாக பார்க்கணுமே, மாடு கட்டவனி நீ மனைவியாக பார்க்கிறையா? எனக்கு உனக்கு என்கிறாள். நாடு போட்டு நல்லவள் என்றால் சத்தியத்துக்கு அத்து உத்திமி என்றால் ஆமாண்டா வந்தவள் கருப்பு கட்சி கண்ணை தெரியுமா? அவள் வயலில் வந்தவள். அப்படி இருக்கும் போது எப்போது அவளை பார்த்து தாசி வச்சு சொன்னாயோ அது மட்டுமா? ஒரு மருமகளை மேலாக பார்க்கணும். நீ மானம் கட்டணி, நீ மனைவியாக பார்த்தாயோ நீ இருப்பதை விட இறப்பது மேல். மகளே, இது என்ன ஆகுமோ ஏதாகும். மருமகன் கூட பார்க்காம படுக்க அப்போது நம்முடைய காதலுக்கு அறியாது அப்புறம் போற தலை. அப்படியே இனிமேல் யாராலும் நம்ம இருவர் பிரிக்க முடியாது. நமக்கு புத்தர் இருக்கு. அப்படி போகலாம். என்னைக்கு தாசி மோகனா வீட்டுக்கு போனேன். என் மாமனார் இதுவரையில அறிவரவில்லையே. அவரோடு போன என்னாட்டு காவல்காரன்னு பார்க்கல. என்ன ஒன்றுமே தெரியல. சரி சரி ஐயா, என்னங்க போகும்போது இருவரும் வந்ததானே போனீங்க? வரும்போது நீங்க மட்டும் வரீங்களே, என் மாமனார் எங்க? ஆமா, தாசி மோகன வீட்டுக்கு போனீங்க. போனோமா? கணவர் பாத்தீங்களா? பார்த்தோமா? ஐயா, அவர் வரவே இல்லையா? உன்னுடைய மாமனார் போயிட்டு உன்னுடைய கணவர் எவ்வளவோ வருத்தத்துக்கு வந்தாருமா பாருங்க. ஆனா உன்னுடைய கணவர் கேட்டுக்கிட்டு உன்னுடைய மாமனாரை கொலை செஞ்சுட்டு ஐயோ
என்னங்க சொல்றீங்க? தாசி வந்து கேட்டுக்கிட்டு என் மாமனார் என் கணவரை கொலை செஞ்சுட்டாரா? இத பாருங்க ஐயா, இப்போ இந்த தாசி மோகன வீட்டுக்கு நாம் இருவரும் போய் அங்க வாங்க எவ்வாறு சந்தோஷமா இருக்கேன்டா. எப்படி? பொன்மச்சான். ஐயா அருகாமையில் வந்துட்டோமா? ஒரு சிகப்பு லட்சம் தான் அந்த தாசி போயிட்டு அப்படியா வாங்க போகலாம். அருகாமையில் வந்துட்டோமாங்க. ஏதோ பாட்டு சத்தம் கேக்குது. வேலையை போட்டுக்கிறாங்க. அதான் sound கேக்குது. என்ன சொல்றீங்க? இதான தாசி மோகன வீடு. ஐயா! ஐயா! இந்த அநியாயம் எங்கெங்க நடக்கும்? ஆமா, நடக்கும். இதை கேட்பாரு யாருமே இல்லையா? அவரைக்கா போறது கிடையாது. நீங்க இங்கேயே இருங்க. அத்தா! நீங்க கடைசியில் வந்திருக்கிறீங்க. எங்க இருக்கு